வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. திருச்சி மாவட்டம் லால்குடிக்கு வடக்கே அமைந்துள்ளது குமுளூர் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். சுமார் 280 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள இவ்வாராய்ச்சி நிலையம் வேளாண்மைக்கான பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் இவ்வாராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்குகிறார் இந்நிலையத்தின் முதல்வர் முனைவர் கே ராமசாமி அவர்கள். வணக்கம் வேளாண்மை பெருங்குடி மக்களே. திருச்சி மாவட்டத்திலே லால்குடி அருகே அமைந்துள்ள குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலே இருக்கக்கூடிய சில தொழில்நுட்பங்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இங்கே பயன்படுத்தி வருகின்ற நீர் மேலாண்மை யுக்திகளை பற்றி சிலவற்றை சொல்ல விரும்புகின்றேன். நீர் பற்றாக்குறையை சமாளிக்க பல யுக்திகள் இருந்த போதிலும் மிக முக்கியமான யுக்திகள் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், தானியங்கி நீர்ப்பாசனங்கள், இப்படிப்பட்ட கருவிகளை உபகரணங்களை பயன்படுத்தும் போதுதான் இருக்கின்ற நீரை செவனே பயன்படுத்தி அதிக உற்பத்தியை பெற முடியும். அவற்றிலே நாங்கள் தோட்டக்கலை பயிர்களே மட்டுமல்லாமல் நெல்லிலும் கூட சொட்டு நீர் பாசனத்தையும் தெளிப்பு நீர் பாசனத்தையும் பயன்படுத்தி கிட்டத்தட்ட 2 மடங்கு விளைச்சலை அதிகப்படுத்தி நீர் உபயோகத்திறனையும் நாங்கள் 2 மடங்கு அதிகப்படுத்தியதனால் கிட்டத்தட்ட 2 மடங்கு அளவிற்கு நாம் பாசனத்தை பயன்படுத்த முடியும். அதாவது இருக்கிற நீரை வைத்துக்கொண்டு 2 மடங்கு நிலப்பரப்பை அதிகப்படுத்தி பாசனத்தை பயன்படுத்த முடியும் என்றும் கண்டறிந்துள்ளோம். இதிலே சுருக்கமாக சொல்லப்போனால் பல வகையான காய்கறி பயிர்களையும் கூட நாங்கள் சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்திலே இருக்கக்கூடிய பல வகையான தொழில்நுட்பங்களை ஒரு இடத்திலே பாசன உணவு காப்பகம், அதாவது இரிகேஷன் கேஃபிட்டேரியா என்ற ஒன்றை அமைத்து அதிலே வருகின்ற விவசாயிகளெல்லாம் பயன்படும் வண்ணம் நாங்கள் பல வகையான செயல்பாடுகளை விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நில வளையங்களும் அமைத்து உற்பத்தி திறனை வருடம் முழுவதும் உற்பத்தியை பெருக்க வேண்டும். பருவகால சூழலை மாறினாலும், வெயில் அதிகமானாலும், மழை அதிகமானாலும் பயிர்களை நாம் உற்பத்தி செய்ய வேண்டும். விவசாயிகள் வருடா முழுவதும் விவசாயத்தை பயன்பட வேண்டும் என்ற ஒரு சூழலிலே பசுமை நிழலகங்களையும் அமைத்து நாங்கள் உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் மிகச்சிறந்த முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கோம் என்றால் அது கழிவுநீர் மறுசுழற்சி என்பது நாட்டுக்கு மிக மிக தேவையானது. எங்களது மாணவர்களுடைய விடுதிகளிலே இருக்கக்கூடிய அவ்வளவு கழிவுநீரையும் ஒரு உயிரியல் தொழில்நுட்பத்தின் வழியாக அதை சுத்திகரித்து மீண்டும் அதனை மறுசுழற்சி செய்து இருக்கின்ற நீரை ஒரு சொட்டு நீரையும் கூட எங்களது கல்லூரி பண்ணையிலிருந்து வெளியே செல்லாமல் அவ்வளவையும் நாங்கள் பாசனத்திற்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் கழிவு நீர் மறுசுழற்சி. இருக்கின்ற நீரையெல்லாம் நாங்கள் கழிவு நீரை வெளியேற்றுவதில்லை, அந்த கழிவு நீரை சுத்திகரித்து மீண்டும் நெல்லுக்கே பயன்படுத்துகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாங்கள் நீர் சேகரிப்பு, நீரை திறம்பட பயன்படுத்துதல். ஏனென்றால் நெல்லில் தான் அதிகமான நீர் தேவைப்படுகிறது. 70 முதல் 80 விழுக்காடுகள் நீர் மொத்த வேளாண்மை நீரிலே போகிறது என்றால் அது நெல்லுக்குத்தான். அந்த நெல்லிலே சொல்லப்போனால் 5 சென்டிமீட்டர் நீர் தான் தேவைப்படும்.
ஆனால் பொதுவாக விவசாயிகள் 10, 15, 20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் பாய்ச்சின என்றால் 3 மடங்கு நீரை நாம் பாய்ச்சி கொண்டிருக்கிறோம், சேதப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் எலக்ட்ரானிக் சென்சார் மூலமாக நாங்கள் ஒரு ஆய்வுகள் மேற்கொண்டு குறிப்பிட்ட அளவு வந்த உடனே நம்முடைய மோட்டார் ஷட் ஆஃப் பண்ண செய்ய வேண்டும், அதாவது நிறுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீரை அப்படிப்பட்ட ஆய்வுகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அவற்றிற்கான விதிமுறைகளையும் வகுத்துள்ளோம். எனவே தான் இந்த நீரை செம்மனே பயன்படுத்தப்படுவது, அதனால் விளைநிலங்களிலே பாசன பகுதியை அதிகப்படுத்துவது, இவற்றிற்கெல்லாம் முன்னுதாரணமாக திகழ்கிறது என்றால் இந்த வேளாண்மை பொறியியல் கல்லூரியினுடைய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்புத்துறை. இதனால் தான் நாங்கள் பல பயிர்களுக்கும் இந்த சொட்டு நீர், தெளிப்பு நீர் மற்றும் ஆட்டோமேட்டட் இரிகேஷன் என்று சொல்வார்கள், இரிகேஷன் ஆட்டோமேஷன், அதையும் நாங்கள் பயன்படுத்தி விவசாயிகளுக்கெல்லாம் செயல் விளக்கங்கள் செய்து காட்டி கொண்டிருக்கின்றோம். பெரும்பான்மையான நேரங்களிலே மின் பற்றாக்குறை, அதற்கு தான் புதுப்பிக்க தகுந்த ஆற்றல் முறை, அதாவது சூரிய சக்தி மூலம் அல்லது பயோகேஸ் என்று சொல்லக்கூடிய உயிர் சக்தி மூலம் எவ்வாறு ஆற்றலை பயன்படுத்தி வேளாண்மையிலே புகுத்திட முடியும் என்பதுதான். அதற்காக நாங்கள் எங்களிடையே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 10 அல்லது 12 மாடுகள், ஒரு 60 முதல் இருக்கக்கூடிய 70 ஆடுகள் மற்றும் இருக்கக்கூடிய மக்குகள், இவைகளையெல்லாம் சேர்த்து ஒரு சாண எரிவாயு கலன் அமைத்து அதிலேயே நாங்கள் கேண்டீனுக்கு தேவையான எரிபொருளையும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றெல்லாம் நேற்றல்ல, கடந்த 10 ஆண்டு காலமாக எங்களுடைய எரிசக்தியை நாங்களே நிறைவு செய்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக, எங்களுடைய தெருவிளக்குகளிலே பார்த்தால் கிட்டத்தட்ட 12 தெருவிளக்குகளை நாங்கள் சூரிய ஒளி விளக்குகளாக சோலார் பேனலிலே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சோலார் பேனல் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற சூரிய எரிசக்தி மூலமே இன்னும் 20 தெரு மின் விளக்குகளை அமைக்க உத்தேசித்தும் உள்ளோம். இதேபோல் எங்களுடைய பண்ணையிலே ஏற்கனவே நான் சொன்னது போல 2000க்கும் மேற்பட்ட பல்வகை மரங்கள் இருக்கின்றன. அவைகளிலே பைராலிசிஸ் முறை என்று சொல்லக்கூடிய முறையிலே பயோசார் எங்களுடைய மாணவர்களே கடந்த ஆண்டு செய்து அதிலே நாங்கள் எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரம் எடுக்கலாம் என்றும் இப்பொழுது ஆய்வு திட்டம் எங்களிடையே உள்ளது. இப்படி எங்களுடைய கல்லூரியிலேயே புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி தண்ணீரை மட்டும் அல்லாமல் ஆட்களை மட்டும் சேமிக்காமல் ஆள் பற்றாக்குறையை மட்டும் மீட்பதோடு ஆற்றலையும் சேமிக்க முடியும் என்பதற்கான உத்தேசங்களையும் திட்டங்களையும் நாங்கள் வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்தபடியாக சொன்னால், எங்களுடைய கல்லூரியிலே ஒருங்கிணைந்த பண்ணையம், ஆடு மாடு என்பது போல் எங்களுடைய நல்ல சில நீர்வளங்களை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த நீர் குட்டைகளிலே மீன்களை வளர்த்தி கோழிகளுடைய எச்சங்களையும் சேர்த்து பயிருக்கு பாதுகாப்பான முறையிலே நாங்கள் அதனையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளையும் நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.